evaluate. இந்த evaluateல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு டபுள் இன்டெக்ரல். அந்த டபுள் இன்டெக்ரலுக்கு லிமிட் இல்லாம கொடுத்திருக்காங்க. நம்ம தான் லிமிட் கண்டுபிடிக்கணும். லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன் இருக்கு. ஸோ கொஸ்டின் என்னன்னா evaluate double integral over the positive quadrant of the circle. இந்த சர்க்கிள்ன்ற ஒரே ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அந்த ஒரு டயக்ராம்ல இருந்து நம்ம லிமிட் எடுக்க போறோம். ஸோ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் கொடுத்திருக்கிற இன்டெக்ரல் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? I equal to double integral xy dx dy. இது இன்டெக்ரல். இதுல லிமிட் இல்லாம இருக்கு. இப்ப லிமிட்க்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் தான் இந்த சர்க்கிளோட கண்டிஷன். சர்க்கிள் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் x மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இது வந்து சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன். இந்த ab அப்படின்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ரேடியஸ்ன்றது r. பட் நமக்கு இங்க கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா x ஸ்கொயர் இருக்கு. அப்படின்னா இந்த a இருக்கிற இடம் என்னவா இருந்திருக்கு? ஜீரோவா இருந்திருக்கு. ஸோ x மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் இதுவும் ஜீரோவா இருந்திருக்கு ஈக்குவல் டு a ஸ்கொயர். இங்க இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா சென்டரும் ரேடியஸும் எழுதலாம். ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் என்ன இருக்குன்னா 0,0 அண்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு a அப்படின்ற a ஸ்கொயர் அப்படின்னா a. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு டயக்ராம் போட போறோம். அப்புறம் டயக்ராம்ல இருந்து லிமிட் கண்டுபிடிக்கலாம். a சர்க்கிள் வரைய போறோம் வித் ரேடியஸ் a. ஸோ இதுதான் நமக்கு a. ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி இல்ல. ஓகே, இப்போ இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனை நான் இந்த கர்வுக்கு எழுதிக்கிறேன். இந்த கர்வ் தானே இந்த சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, இதுதான் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். அண்ட் கொஸ்டின்ல ஒரு கண்டிஷன் இருக்கு பாருங்க, பாசிட்டிவ் குவாட்ரண்ட். பாசிட்டிவ் குவாட்ரண்ட்னா இந்த இடம் மட்டும்தான் எனக்கு பாசிட்டிவ் குவாட்ரண்ட். பண்றேன். ஸோ இதுதான் என்னோட பாசிட்டிவ் குவாட்ரண்ட். 1/4 ஆஃப் த சர்க்கிள் பேரு குவாட்ரண்ட். அதுல பாசிட்டிவ் குவாட்ரண்ட் அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவ், இது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஒய் ரெண்டுமே சேர்ந்து பாசிட்டிவா இருக்கிறது இந்த இடத்துல தான். அண்ட் இப்போ நம்ம இந்த இதை வந்து இப்போ எப்படி எடுத்துக்கிறோம்னா இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ரெட் லைன் நமக்கு என்னன்னு தெரியணும். இந்த ரெட் லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த குவாட்ரண்ட்டை சுற்றி எடுத்துக்கிறேன். இதில் வந்து y equal to 0 and இந்த கர்வுக்கு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறோம். இப்போ ஸ்ட்ரிப் வரைய போகிறோம். ஸ்ட்ரிப் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர்ல எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிற ஆர்டர் என்ன? dx dy. ஸோ dx dy எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் ஸ்ட்ரிப் வரைஞ்சிக்கிறேன். இதுதான் என்னோட ஸ்ட்ரிப். ஸ்ட்ரிப்போட லெஃப்ட் சைடு எண்டு வந்து ஸ்டார்டிங், ஸ்ட்ரிப்போட ரைட் சைடு எண்டு அது வந்து எண்ட் பாயிண்ட், அப்பர் லிமிட் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ஸ்ட்ரிப்பை நீங்க இந்த கர்வுக்குள்ள இந்த ஒரு குவாட்ரண்ட்டுக்குள்ள எங்க மூவ் பண்ணாலும் எனக்கு இதுதான் லிமிட். ஸோ ஸ்ட்ரிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு எங்க டச் ஆயிருக்குன்னு பாருங்க. நான் ஓன்னு மார்க் பண்றேன். ஸ்ட்ரிப்போட எண்ட் பாயிண்ட்டை ஏன்னு மார்க் பண்றேன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க டச் ஆயிருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளோட லிமிட்ஸ். நான் இந்த ஸ்ட்ரிப்பை எப்படி வரைஞ்சேன்? dx dyன்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்கிறதுனால dx இருக்கிறதுனால இப்படி ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் dy இருந்ததுன்னா வேர்டிக்கலா வரைஞ்சிருப்பேன். ஸோ இதுல இருந்து லிமிட்ஸ் எடுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0ல ஆரம்பிச்சு என்னோட இது வந்து எங்க போய் டச் ஆகுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ல போய் டச் ஆகுது. இது ஃபைனல். ஆனா எனக்கு அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல வேணும். ஸோ அப்போ இது எப்படி மாத்தலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது என்னவாகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகி ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ல போய் எண்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒய்க்கான லிமிட். ஒய்க்கான லிமிட் நான் எங்க பார்ப்பேங்க? இந்த இடத்துல பாருங்க, இந்த டாட் டாட்டா போட்டு வரேன் பாருங்க. இங்க ஆரம்பிச்சு மேல வரைக்கும் போயிருக்கு. 0ல ஆரம்பிச்சு a வரைக்கும் போயிருக்கு.
ஸோ இதுதான் ஒய்யோட லிமிட். ஸோ ஒய் வேரிஸ் ஃப்ரம் ஜீரோ பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஏ பாயிண்ட்ல போய் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட இன்டகிரேஷன் லிமிட்டோட வந்துடும். உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ்ஒய் ஆர்டர் டிஎக்ஸ் டிஒய். எக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடிஞ்சது? ஜீரோல ஸ்டார்ட் ஆகி ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ல போய் ஸ்டாப் ஆயிருக்கு. ஒய் ஜீரோல ஆரம்பிச்சு ஏல போய் முடிஞ்சிருக்கு. இதை இன்டகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஜீரோலேருந்து ஏ ஃபர்ஸ்ட் எதில் இன்டகிரேட் பண்ணணும்? எக்ஸால இன்டகிரேட் பண்ணணும். ஒய் அப்படியே இருக்கும். எக்ஸ் டேர்ம் என்னவாகும்? எக்ஸ் பவர் 1 + 1. ஸோ எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை 2. லிமிட் வந்து ஜீரோலேருந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஒய். இப்போ இந்த 1/2ன்றது கான்ஸ்டன்ட், அதை வெளியில கூட எடுத்துட்டு வந்துடலாம். இன்டெக்ரல் ஜீரோலேருந்து ஏ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்றேன்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லோவர் லிமிட் ஜீரோ, அதனால எழுதலைனாலும் ப்ராப்ளம் இல்லை, இன்டு டிஒய். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயர் என்னவாயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 1/2 இன்டெக்ரல் ஜீரோலேருந்து ஏ ஒய் இன்டு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஒய். ஸோ ஒய்யை இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சாரி, நான் வந்து லிமிட் வந்து தப்பாவே ப்ரொசீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இட் இஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம அப்படிதானே லிமிட் எழுதியிருக்கிறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எடுத்து எழுதும்போது தப்பா பண்ணியிருக்கோம். ஓகே, 1/2 ஜீரோலேருந்து ஏ ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் ஏ ஸ்கொயர் மைனஸ் அடுத்த டேர்மோட பண்ணும்போது ஒய் பவர் 3 இன்டு டிஒய். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை நான் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு ஏ ஸ்கொயர் இருக்கு, ஒய் பவர் 1 இருக்கு. அது இன்டகிரேட் ஆகி என்ன வரும்? ஒய் பவர் 2/2. ஃபார்முலாவை சைடில் எழுதுறேன். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸோட ஃபார்முலா எக்ஸ் பவர் n + 1/n + 1. ஸோ ஒய் பவர் 1 இருந்தது, ஒய் பவர் 2 ஆயிடுச்சு. மைனஸ் இப்போ ஒய் பவர் 3 இருக்கிறது என்னவாகும்? ஒய் பவர் 4/4. லிமிட் ஜீரோலேருந்து ஏ. ஸோ 1/2 அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா ஏற்கனவே ஏ ஸ்கொயர் இருக்கு, இந்த ஒய்க்கும் ஏ சப்ஸ்டியூட் பண்ணா ஏ ஹோல் ஸ்கொயர் பை 2 மைனஸ் இங்கே ஏ பவர் 4/4. லோவர் லிமிட் ஜீரோ, அதனால அதை நம்ம விட்டுட்டோம். 1/2 ஏ ஸ்கொயர்ன்றது ஏ பவர் 4/2 மைனஸ் ஏ பவர் 4/4. இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா என்னவாகும்? எல்சிஎம் எடுக்கணும், இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 1/2 இங்கே இருக்கு, 4 அங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், 4a பவர் 4. இது இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 2a பவர் 4 டிவைடட் பை இதை இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும் 8. இது பேர் தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 - 2ன்றது 2. 1/2 2a பவர் 4/8. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு என்னோட ஆன்சர் a பவர் 4/8.